வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் எப்படி செடி வளர்க்குறேன், அதாவது நார்மலாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் எப்படி வளர்க்குறேன் அதை பற்றி. பட் இந்த வீடியோவில் சாப்ளிங்லேருந்து எப்படி விதை போடுறதுலேருந்து எந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சப்போஸ் எப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஐடியா மாதிரி, இல்லை இப்படியும் பண்ணலாம் அப்படின்றது தானே தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டிருப்பேன், ஒரு சிலது க்ரோ பேக்கில் போட்டிருப்பேன். இப்போ ஒரு செடி சாணம் ஆர் தொழு உரம் அந்த இது மாத்திரையை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் பேக்கை. பாருங்கள், அந்த சாப்ளிங் மாற்றுறதுக்காக இது பாருங்கள், பேக் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். புதுசாக பேகு போட்டு வச்சுருவேன். போட்டு இது மழைக்காக இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன், இல்லாட்டினா சுத்தமாக மூடவே மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே நார்மலாக இருக்கும். இது புதுசாக ரெடி பண்ண பேக்கு கொஞ்சமாக தண்ணி போகும், பரவாயில்ல. இல்லாட்டினா இந்த மாதிரி நார்மலாக தான் அப்படியே தான் இருக்கும். எப்பவுமே க்ரோ பேக் அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்தது சாப்ளிங் எப்படி போடுறேன் அந்த இதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு பேக் காலி பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து காலி பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காக இந்த மாதிரி வச்சுட்டேன், ஓகேங்களா. உள்ளே அப்படியே வச்சுருக்கேன், மற்றபடி இல்லாட்டினா வெளியிலேயே தான் இருக்கும். அந்த க்ரோ பேக் அப்படியே தான் வெளியில் தான் இருக்கும். இது சும்மா அன்யூஸ்டு, இந்த சும்மா கிழிஞ்ச க்ரோ பேக்கில் இது பார்த்தீங்கன்னா சாப்ளிங் போடுறதுக்காக பால் கவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். சாப்ளிங் வந்து இந்த மாதிரி மண்ணை ரொப்பிட்டு இதில் விதைகளை போட்டு வச்சுருவேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரகம் எழுதிக்கலாம், என்ன டேட்டு அப்படின்றத எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மலாக சீட்லிங் ட்ரேயில் போட்டு மாற்றும் போது ஒரு 35 நாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குட்டியாக இருக்கும். பட்டு இந்த மாதிரி இதில் இந்த பாருங்க, உங்களுக்கு நல்லா செடியும் நல்லா பெருசாக க்ரோத் ஆகும் நல்லா. ஏன்னா முக்கால்வாசி என்னோடய க்ரோ பேக் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதிக தொழு உரம் தான் போட்டிருக்கேன். இது முழுக்க பழைய மண், புதுசாக எதுவுமே ரெடி பண்ணுறது கிடையாது. மண் பார்த்தாலே தெரியும். புதுசாக அந்த மாற்றும் போது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது ரொம்ப ஈஸியாக. இதில் டேட் கூட போட்டு வச்சுக்கலாம், என்ன ரகம் போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பர்பிள் சில்லி. இது வந்து எந்தெந்த மாதிரி செடிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா கத்தரி, மிளகாய், இந்த மாதிரி ஒரு சில ரகங்களுக்கு. வெண்டைக்காயெலாம் டைரெக்டாக நம்ம விதைச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ட்ரே, இந்த பாருங்கள், இந்த மாதிரி 4 ட்ரே எடுத்து வச்சுருப்பேன். மழை காலங்களில் கொஞ்சம் உள்ள பால்கனியில் வச்சுருப்பேன், மற்ற சமயங்களில் டைரெக்டாக வெளியில் வச்சுருவேன். அப்படியே போட்டு இது அப்படியே நார்மலாக கொஞ்சமாக தண்ணி வந்து வெது மேலே கரெக்டாக படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா பொறுமையாக அந்த வெயில் ஷேடுக்கு அப்படியே வளரும். இப்போ சம்மரில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் அதில் படாமல் உங்களுக்கு நல்லா எந்த ஒரு வெயில் பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா நிறைய நெய் மிளகாய் ரகங்கள் தான் போட்டிருக்கேன். அப்படியே ஷேடில் போட்டு வந்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு தக்காளி ரகம். இது பாருங்கள், இப்போ புதுசாக வருது ரகங்கள், ஒரு சில ரகங்கள். தேங்க்யூ.